Hello students, welcome to our YouTube channel. SSCயோட ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸை ஃபார்மை கரெக்ட் பண்ணுறதுக்கான டேட்டுங்கிறது இன்றைக்கி ஸ்டார்ட் ஆகுது. உங்களோட அப்ளிகேஷன் ஏதாவது மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கீங்கன்னா அதை இன்றைக்கி உங்களால் கரெக்ட் பண்ணிக்கிட முடியும். ஸோ ஓடிஆரில் கேட்டகரி எஜுகேஷன் டீட்டெயில்ஸ் எப்படி கரெக்ட் பண்ணுறது, ஆல்ரெடி நான் எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்ணிட்டேன், ஃபார்மை சப்மிட் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு ஓடிஆரில் ஒரு தப்பு இருக்கிற மாதிரி இருக்குது, நான் அதை எப்படி கரெக்ட் பண்ணி அதை எப்படி அப்ளிகேஷனில் சரி பண்ணுறது, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்ஸ் வந்து ஃபார்மேட் எப்படி வாங்குறது அண்ட் அதோட க்ரூஷியல் டேட் என்ன, அது அப்ளை பண்ணுறப்ப கட்டாயம் இருக்கணுமா, ஆதார் வெரிஃபிகேஷன் நான் 2-3 நாளாக ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், எரர் வந்துகிட்டே இருக்கு, ஓடிபி வெரிஃபை பண்ணுறதுக்கு வரவே மாட்டேங்குது. இந்த எல்லா விதமான டவுட்ஸையுமே இந்த வீடியோவில் டீட்டெயிலாக கிளியர் பண்ணுறோம். இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஆக்சுவலாக இந்த எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம நோட்டிஃபிகேஷன் பற்றின டீட்டெயில்டு வீடியோ, அப்ளை பண்ணுறதுக்கான டீட்டெயில்டு வீடியோ யூடியூப் சேனலில் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். இந்த வீடியோவில் உங்களுக்கு என்னென்ன டீட்டெயில்ஸை எந்தெந்த சர்டிஃபிகேட்டை வச்சு போடுறது, எதோ எக்ஸாம்ஸில் டிவியில் கரெக்ட் பண்ணுறதுக்கு எந்த ஃபார்மேட்டை பார்ப்பாங்க, அதெல்லாமே டீட்டெயிலாக இதில் டிஸ்கஷன் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு அப்ளை பண்ணிங்கன்னா தப்பு பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை. 100% அக்யூரஸியோட கரெக்டாக உங்களால் அப்ளை பண்ண முடியும். அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி டேட்டு ஜூலை 4th. ஆனால் அந்த டேட் வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க, ஏன்னா 14,000 வேகன்சிங்கிறது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. லாஸ்ட் ஒரு 4 to 5 days சர்வர் ரொம்ப பிஸியாக இருக்கும், அப்போ உங்களால் அப்ளை பண்ணிக்கிடவே முடியாது. அதனால் இந்த வீடியோ ஒரு டைம் 2 டைம் பார்த்துட்டு உங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ் இருக்கோ அது எல்லாமே பர்ஃபெக்டாக இந்த வீடியோ கமெண்ட் செக்ஷனில் கேட்டு கிளியர் பண்ணிவிட்டு அடுத்த வாரத்து முடியறதுக்குள்ளே, அடுத்த வாரம் ஃப்ரைடேக்குள்ளே இந்த எக்ஸாம்ஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சிருங்க, ஓகேவா? ஏன்னா லாஸ்ட் மினிட் வரைக்கும் வெயிட் பண்ணிங்கன்னா உங்களால் சர்வர் ரிஸ்யூம்னால அப்ளை பண்ணிக்கிடவே முடியாது. அதனால் உங்களுக்கு ஒரு 2-3 நாள் வேஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறதுனால இந்த வீடியோ பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் வீடியோக்கான லிங்க்ஸ் இருக்குது, ஸோ அதை பார்த்துட்டு அப்ளை பண்ணிடுங்க. டவுட் ஏதாவது இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேட்டு கிளியர் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஸோ ஓடிஆரில் நிறைய பேர் வந்து ப்ரீவியஸாக அப்ளை பண்ணப்போ மிஸ்டேக்ஸ் நிறைய பேர் பண்ணியிருந்தீங்க. அதை சரி பண்ணுறதுக்கு May 31st வரைக்கும் டைம்ன்றது கொடுத்தாங்க. ஆனால் அப்போ நிறைய பேருக்கு அது தெரியாததுனால, கரெக்ட் பண்ணலங்கிறதுனால நிறைய பேர் நம்ம கமெண்ட் செக்ஷன்லேயும் அட்ரஸ் பண்ணியிருந்தீங்க, எஸ்எஸ்சிக்கும் நிறைய பேர் மெயிலும் பண்ணியிருந்தீங்க. அதனால் பார்த்தீங்கன்னா இன்னையில் இருந்து 30ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷனில் பண்ண மிஸ்டேக்ஸை இப்போ உங்களால் கரெக்ட் பண்ணிக்கிட முடியும். இதுக்கப்புறம் டைம்ன்றது தரமாட்டாங்க. ஸோ நீங்கள் இப்போ இந்த டேஸை யூஸ் பண்ணி இப்போ எஸ்எஸ்சியோட மை எஸ்எஸ்சி ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டு அந்த ஆப்பில் ரிஜிஸ்டர் அண்ட் லாகின் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் லாகின் பண்ணிக்கிட்டு அதில் எடிட் ரிஜிஸ்ட்ரேஷன் டீட்டெயில்னு இருக்கும், அந்த இதை கிளிக் பண்ணி நீங்கள் என்ன விஷயத்தை கரெக்ட் பண்ண நினைக்கிறீங்களோ அதை கரெக்ட் பண்ணிக்கணும். மோஸ்ட்லி நிறைய பேர் வந்து ஓபிசி சர்டிஃபிகேட் கையில் இல்லை, இடபிள்யூஎஸ் சர்டிஃபிகேட் கையில் இல்லை, எஸ்சி சர்டிஃபிகேட் கையில் இல்லைன்ட்டு ஜென்ரலாக போட்டு வச்சுருப்பீங்க தெரியாமல். அதை எல்லாத்தையுமே கரெக்ட் பண்ணி உங்களோட கேட்டகரி என்னவோ அந்த கேட்டகரியை போட்டுக்கோங்க. அந்த கேட்டகரிக்கான சர்டிஃபிகேட்டு இப்போ அப்ளை பண்ணி வாங்கி வச்சுக்கோங்க. நீங்கள் ஓடிஆர் ரெஜிஸ்டர் பண்ணுறப்போ 12th தான் முடிச்சிருப்பீங்க, இல்லைனா யூஜி தான் முடிச்சிருப்பீங்க. ஆனால் இப்போது பிஜி முடிச்சிருப்பீங்க, இல்லைனா இப்போ யூஜி வந்து முடிச்சிருப்பீங்க. ஸோ அதை பார்த்தீங்கன்னா எஜுகேஷன், ஹையஸ்ட் எஜுகேஷனில் போய் அந்த டீட்டெயில்ஸ்லாம் வந்து உங்களால் கரெக்ட் பண்ணிக்கிட முடியும், ஓகேவா? ஸோ நீங்கள் இந்த கரெக்ட் பண்ணுற டீட்டெயில்ஸ் இருக்குமா, அது ஜென்யூன் பர்பஸ்க்காக மட்டும்தான் நீங்கள் பண்ணணும். இப்போ நான் வந்து ஜென்ரல் கேண்டிடேட்டு, ஓகேவா? கட் ஆஃப் வந்து எஸ்சி கேண்டிடேட் கம்மியாக இருக்கனால எஸ்சின்னு போட்டு அப்ளை பண்ணி நீங்கள் அதை போய் எஸ்சி ஃபேக் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு போனீங்கன்னு வச்சுக்கோங்க, அதை ஃபைன் பண்ணாங்கன்னா அது உங்கள் கேண்டிடேட்ஸ் எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸும் எழுத முடியாத மாதிரி போயிடும். அதனால நீங்கள் கரெக்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துக்கும் வேலிடான டாக்குமெண்ட்டை வச்சுக்கோங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ரோல் நம்பர் செக்ஷனில் 10th ரோல் நம்பர், அதாவது 10th ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் போடுறதுக்கு சர்டிஃபிகேட் நம்பர்ஸை போடுறீங்க, அதாவது G187C அந்த மாதிரி இருக்கும், அதெல்லாம் போடுறீங்க. அது ரொம்பவே தப்பு. உங்களுடைய 10th ரோல் நம்பர் போடுங்க, 12th ரோல் நம்பர் போடுறது, சர்டிஃபிகேட் நம்பர் போடுறது, அதெல்லாமே கரெக்ட் பண்ணிக்கிட்டு இப்போ அதை வந்து சரி பண்ணிக்கோங்க, ஓகேவா? நீங்கள் சரி பண்ணுற ஒவ்வொரு இதுக்குமே வேலிடான சப்போர்ட்டிவ் டாக்குமெண்ட் வச்சுருக்கணும். ஓபிசி கேண்டிடேட்டா, ஓபிசியை போடுறீங்களா, டிவி டைம் ஓபிசி சர்டிஃபிகேட் சப்மிட் பண்ணணும், நான் கிரிமினல் இருக்குது. இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்டா, இடபிள்யூஎஸ் சர்டிஃபிகேட் சொன்ன ஃபினான்ஷியல் இயருக்கு சொன்ன அசஸ்மெண்ட்டுக்கு வாங்கி வச்சு சப்மிட் பண்ணணும். எஸ்சி கேண்டிடேட்டா, எஸ்சி சர்டிஃபிகேட்டை சப்மிட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எந்த கரெக்ட் பண்ணுறீங்களோ அதுக்கான சப்போர்ட்டிவ் டாக்குமெண்ட்டை ஜென்யூன் பர்பஸ்க்காக கரெக்ட் பண்ணி வச்சுக்கணும், ஓகேவா? இது மொதல் விஷயம். நான் என்னோட ஓடிஆர் எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது, எந்த பிரச்சனையுமே இல்லைன்னாலும் சரி, ஒரு டைம் உங்கள் ஓடிஆர் எல்லாம் கரெக்டாக இருக்கா, ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கான்ட்டு ஒரு 5 minutes ஸ்பெண்ட் பண்ணி எஸ்எஸ்சியோட ஆப்பில் வந்து செக் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஸோ அடுத்தது கேட்டகரி அண்ட் எஜுகேஷன், இதில் தான் நிறைய பேர் கரெக்ஷன் பண்ண வேண்டியது இருக்குது. இப்போ கரெக்ட் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்ணி சப்மிட்லாம் பண்ணிட்டேன், சிஜிஎலுக்கு அண்ட் செலக்ஷன் போஸ்ட் எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்ணிட்டேன். நான் இப்போ எப்படி கரெக்ட் பண்ணுறது? ஆக்சுவலாக நீங்கள் எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்ண அப்ளிகேஷனில் கரெக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து எக்ஸாம்ஸோட அப்ளிகேஷனோட கரெக்ஷன் டேட்டுன்னு ஒன்று தருவாங்க. அந்த டேட்டில் உங்களால் எக்ஸாம் அப்ளிகேஷனில் பண்ண கரெக்ஷனை ரீஅப்ளைன்ற ஒரு ஆப்ஷனை சூஸ் பண்ணி உங்களால் கரெக்ட் பண்ணிக்கிட முடியும். அதே இது ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் எனக்கு மிஸ்டேக் இருக்குது, அதாவது ஹையஸ்ட் எஜுகேஷனாக இருக்கட்டும், இல்லைனா கேட்டகரியாக இருக்கட்டும், இல்லைனா பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது டீட்டெயில்ஸாக இருக்கட்டும்,
ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷனில் நீங்கள் ஃபில் பண்ண டீட்டெயில்ஸில் ஏதாவது மிஸ்டேக் இருக்குன்னா நீங்கள் இந்த டேட்ஸை யூஸ் பண்ணி இப்போ ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷனை சரி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா கரெக்ஷன் டைம் தராங்க தெரியுமா, கரெக்ஷன் டைமில் ரீஅப்ளைங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணி அப்போ அதில் கரெக்ட் பண்ணிக்கோங்க. இப்படி தான் பண்ண முடியும். நீங்கள் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷனில் தப்பு இருக்குது, ஆல்ரெடி அப்ளை பண்ணிட்டீங்க, ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் சரி பண்ணால் அப்ளிகேஷனே சரியாகின்னு நினைக்காதீங்க. ஏன்னா அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுறப்போ நீங்கள் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் என்ன கொடுத்தீங்களோ அந்த டீட்டெயில்ஸை வச்சு தான் அப்ளிகேஷன் சப்மிட் ஆகிருக்கும். நீங்கள் இதில் சரி பண்ணிங்கன்னா அதில் ஆட்டோமேட்டிக்காக ரிஃப்ளெக்ட் ஆயிருன்றது கிடையாது. ஸோ நான் ஆல்ரெடி சப்மிட் பண்ணிட்டேன்னு சொல்கிறவங்க இப்போ இந்த டேட்ஸை யூஸ் பண்ணி அப்ளிகேஷன் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷனை சரி பண்ணிக்கிட்டு அது எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கான்றதை பார்த்துக்கோங்க. எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குங்கிறப்போ கரெக்ஷன் டைமில் ரீஅப்ளை கிளிக் பண்ணுங்கள். அப்போ இப்போ ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் என்ன இருக்கோ அதை கரெக்ட் பண்ணதுக்கப்புறம் வர்றது அதில் ரிஃப்ளெக்ட் ஆயிரும். ஸோ அப்போ பர்ஃபெக்டான அப்ளிகேஷனை அப்ளை பண்ணிக்கோங்க. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை பொறுத்த வரைக்கும் ஓபிசி சர்டிஃபிகேட்டு நீங்கள் தாசில்தார் ஆஃபீஸில் வாங்குறது அக்செப்ட் பண்ணிப்பாங்க. எனக்கு எஸ்எஸ்சி ஃபார்மேட்டில் வேணும்னா ஒன்றும் இல்லை, அந்த ஓபிசி சர்டிஃபிகேட்டை 2 பிரிண்ட் அவுட்டு, எஸ்எஸ்சி ஃபார்மேட்டை 2 பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு அந்த ஃபார்மேட்டை 2 டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணிவிட்டு உங்கள் தாசில்தார் ஆஃபீஸில் கொடுங்க. அவங்க யார்கிட்ட சைன் வாங்கணும்னு சொல்லுவாங்க, அந்த சைன் வாங்கி சீல் வச்சு தருவாங்க. அதையே வாங்கிக்கலாம், பிரச்சனையே கிடையாது. ஓகேவா, டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட்டை தான் வாங்கணும் அப்படிங்கிற அது எக்ஸ்ட்ரான்ற ஆப்ஷன் இருக்குது. ஸோ அது தாசில்தார்லாம் வருவாங்க, தாசில்தார்லாம் வாங்கிக்கலாம், பிரச்சனை கிடையாது. நீங்கள் தாசில்தார் ஆஃபீஸில் போனீங்கனாலே விஓட்ட ஒரு சைனு, தாசில்தார் ஒரு சைனு, ஆர்ஐ ஒரு சைனு, இவங்கெல்லாம் போட்டு தான் தருவாங்க. அது வேலிட் தான், நீங்கள் டிவியில் வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஓகேவா, அடுத்தது பார்த்தீங்கன்னா க்ரூஷியல் டேட்டை பொறுத்த வரைக்கும் என்கிட்ட சர்டிஃபிகேட்டு அப்ளை பண்ணுறப்ப இருக்கணுமா கையில், அதெல்லாம் கிடையாது. நீங்கள் இன்னைக்கு எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்ணிவிட்டு ஒரு வாரம் கழிச்சு கூட ஓபிசி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம், ப்ராப்ளமே கிடையாது. அதனால் ஓபிசி சர்டிஃபிகேட் ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணாமல் இப்போவே அப்ளை பண்ணி வாங்கி வச்சுக்கோங்க. ஆதாரில் வந்து வெரிஃபை பண்ணுறப்ப எரர் வருது, ஓடிபி இஷ்யூ வருது, நிறைய பேர் அட்ரஸ் பண்ணிட்டீங்க. உங்களோட மொபைலோட ஆண்ட்ராய்டு வெர்ஷன் இருக்கா, அந்த வெர்ஷன் வந்து 11 இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஒருவேளை 11 இல்லைனா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட யார்ட்டையாவது இல்லை ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்ட யார்ட்டையாவது நெய்பர் யார்ட்டையாவது 11 இருந்துச்சுன்னா அவங்களுடைய மொபைலை ஒரு 15 மினிட் வாங்கி அதில் நம்ம ஆதார் ஃபேஸ் ஆர்டி ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி எஸ்எஸ்சி ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி அதில் வெரிஃபை பண்ணுங்கள். மோஸ்ட்லி ஆகிடும். இல்லை எனக்கு அப்பவும் எரர் வருதுன்னா என்ன பண்ணுங்கன்னா, உங்களுடைய மொபைலில் கேஷ் மெமரி இருக்குமா, அந்த கேஷ் மெமரி டேட்டா ஆப்போட டேட்டா அது எல்லாத்தையுமே டெலீட் பண்ணிவிட்டு திரும்ப உங்கள் மொபைலோட நெட்டை ஆன் பண்ணிவிட்டு, ஒய்ஃபை இல்லாமல் மொபைல் நெட்டை ஆன் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் பண்ணி மொபைல் நெட்டை வச்சு லாகின் பண்ணி ஃபேஸ் வெரிஃபிகேஷன் பண்ணுங்கள், ஓடிபி இது பண்ணுங்கள், நிச்சயமாக ஆகிடும். ஒருவேளை அப்பவும் எனக்கு எரர் வருதுன்னா ஒரு 24 hours வந்து எதையுமே ட்ரை பண்ணாதீங்க. ஆப் இன்ஸ்டால் பண்ணி வெரிஃபை ட்ரை பண்ணுறது, ஓடிபி எதையுமே ட்ரை பண்ணாமல் 24 hours விட்டுட்டு 24 ஹவர்ஸ்க்கு அப்புறமா அகைன் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி ஃபேஸ் வெரிஃபிகேஷன் ஓடிபி பண்ணுங்கள். அடுத்த செகண்டே ஓடிபி வந்துடும், அடுத்த செகண்டே ஃபேஸ் வெரிஃபிகேஷன் பண்ணிடும். நிறைய பேர் இப்போ ட்ரை பண்ணுறதுனால தான் இந்த இஷ்யூங்கிறது வருது. ஸோ 24 hours கழிச்சு நீங்கள் செக் பண்ணிங்கன்னா எந்த இஷ்யூமே இல்லாமல் ஒரே அட்டெம்ப்டில் பண்ணிட முடியும். நாம் ஒரு 2-3 பேருக்கு நம்ம அப்ளை பண்ணியே கொடுத்தோம் எக்ஸாம்ஸ்க்கு, அந்த வெரிஃபிகேஷன் எரர்லாம் வரவே இல்லை. மொபைல் வெர்ஷன் 11க்கு மேலே இருக்கான்னு பாருங்கள். ஓடிபி வந்து வர கொஞ்சம் லேட் ஆகுது, ஒரே நம்பர்னா வர கொஞ்சம் லேட் ஆகும். அகைன் அண்ட் அகைன் நீங்கள் திரும்ப 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 கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அது வந்து எல்லாமே ஸ்ட்ரக் ஆகி வர லேட் ஆகும். அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஒரு ஓடிபி கொடுக்குறீங்களா, வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். திரும்ப ஒரு டைம் கொடுங்க, ஒரு 10 minutes 15 minutes ஆனதுக்கப்புறமா திரும்ப ஒரு டைம் கொடுங்க. அப்பயும் வரலையா விட்டுட்டு 24 ஹவர்ஸ்க்கு அப்புறம் செக் பண்ணுங்கள், வந்துடும். ஓகேவா, இதை ஸ்டில் ஏதாவது இஷ்யூ இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஜென்ரல் அவேர்னஸில் ரொம்ப வீக்காக இருக்கிறவங்க நம்மளோட ஜென்ரல் அவேர்னஸ் பேட்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதில் டெய்லி 2 கிளாஸ்னு இப்போ ஃப்ரெஷ்ஷாக வந்து நம்ம ஒவ்வொரு டாப்பிக்கையும் புது பேட்டர்னில் டீச் பண்ணிகிட்டு இருக்கோம். டெய்லி 2 கிளாஸஸ் போயிட்டுருக்கு. ஸ்டாட்டிக்ஸ்க்கே ட்ரிக்கை வச்சு டீச் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ பாலிட்டி கிளாஸஸ் இன்னும் ஒரு நாளில் இன்னைக்கு முடிச்சிருவோம். எக்கானமி கிளாஸஸ் இந்த வீக்கோட கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருவோம். நெக்ஸ்ட் வீக்லேருந்து ஜியாகிரஃபி அண்ட் சயின்ஸ் டாப்பிக்கை ஸ்டார்ட் பண்ணிடுவோம். எனக்கு ஜென்ரல் அவேர்னஸ் ரொம்ப நான் வீக்காக இருக்கேன், என்னால் வந்து டெய்லி ஒரு 2 மணி நேரம் ப்ரொவைட் பண்ண முடியும் ஜென்ரல் அவேர்னஸ் படிக்கிறதுக்கு அப்படின்றவங்க இதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி 2 கிளாஸ் பாருங்கள், நம்ம தர்றதை மட்டும் ஜென்ரல் அவேர்னஸ் படித்தாலே போதும். ஜென்ரல் அவேர்னஸில் நீங்கள் நிச்சயமாக நல்ல மார்க் எடுப்பீங்க, அதுக்கு கேரண்டி. இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் எல்லாத்தையுமே சிஜிஎல் எக்ஸாம்ஸ்க்கு முன்னாடி கவர் பண்ணணுங்கிற அந்த டார்கெட்டில் தான் இந்த கிளாஸஸ் வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். சிஜிஎல் எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க இந்த கிளாஸஸில் ஜாயின் பண்ணி டெய்லி 2 கிளாஸஸ் 2 மணி நேரம் படிங்க. பிஒய்க்கு படிக்க அவசியம் கிடையாது, ஏன்னா எல்லா இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸுமே இன்க்ளூட் பண்ணிடுவோம். பிடிஎஃப் நோட்ஸ் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவோம். எல்லா டாபிக்ஸையும் புரிகிற மாதிரி டீச் பண்ணிவிட்டு அந்த கிளாஸஸ் முடிகிறப்போ உங்களுக்கு எல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் பிடிஎஃப் ஒரு 3 டைம் நீங்கள் ஜஸ்ட் ஒரு குயிக் ரிவிஷன் பண்ணிங்கனாலே அந்த டாபிக் உங்களுக்கு நல்லா மெமரியில் ரிஜிஸ்டர் ஆகிடும். ஓகேவா, எஸ்எஸ்சி எம்டிஎஸ் படிக்கிறவங்க இந்த கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த கோர்ஸ்லையே ஜென்ரல் அவேர்னஸ்க்கான கிளாஸஸ்ங்கிறது அவைலபிளாக இருக்கும். ஸோ நீங்கள் ஜென்ரல் அவேர்னஸ்க்கான கிளாஸஸ் தனியாக ஜாயின் பண்ணணுன்றது கிடையாது. நீங்கள் எம்டிஎஸ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும்னு நினைக்கிங்கன்னா இதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதில் ஜென்ரல் அவேர்னஸ் கிளாஸஸுமே வந்து அவைலபிளாக இருக்கும். ஓகேவா, ஸோ எம்டிஎஸ் எக்ஸாம்க்கு இன்னும் நிறைய டைம் இருக்குது. டெய்லி நீங்கள்
படிக்க ரெடியாக இருக்கீங்க, டெய்லி ஒரு 3 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ண முடியும்னா இந்த கிளாஸில் ஜாயின் பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். எல்லா டாபிக்ஸுமே லேட்டஸ்ட் பேட்டர்னில் எல்லாமே ரொம்ப ஈஸியாக புரிகிற மாதிரி எக்ஸாம்ஸ்க்கு என்ன தேவையோ அதை தான் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு டீச் பண்ணியிருக்கோம். ஓகேவா? கிளாஸஸ்க்கான லிங்க் இந்த டிஸ்கிரிப்ஷன் அவைலபிளாக இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. எக்ஸாம் அப்ளை பண்ணுறதுல ஏதாவது இஷ்யூ இருக்குது அப்படின்னா கட்டாயம் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், உங்கள் டவுட்டை கிளியர் பண்ணுறோம். ஐ ஹோப் எல்லா இருந்த டவுட்டையும் இதில் கிளியர் பண்ணிட்டோன்னு நம்புகிறேன். ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷனில் மட்டும் கொஞ்சம் தெளிவாக டீட்டெயில்ஸை பார்த்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. ஓகேவா? தேங்க்யூ அண்ட் ஆல் தி பெஸ்ட்.